சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பார்த்திபா, சமீப காலத்தில் இங்கு வந்து தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு சிறிது காலம் காரிக்கண்ணனாரோடு பழகி அதன் மூலம் அவரை பற்றி அறிந்த உனக்கே முத்துநகையின் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிறது என்றால், சிறு குழந்தையாக இருந்தது முதல் அவளை பார்த்து அவள் வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் பங்கெடுத்துக் கொண்டது முதல் அவள் ஆயுத பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து என் பொருட்டு அவள் கானகத்திற்கு சென்று அங்கு அவள் பட்ட பாட்டையெல்லாம் அறிந்திருக்கும் எனக்கு அவள் மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கும். ஆனால் அவள் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அவளே நினைக்கும் பொழுது நான் குறுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அவர் அப்படி நினைத்தாலும் நாம் அதை அப்படியே விட்டுவிடுவது முறையாகுமா? அவருக்கென ஒரு வாழ்க்கையை தேடிக் கொடுக்க வேண்டாமா? அதை பற்றி காரிக்கண்ணனார் பேசத் தொடங்கினாலே முத்துநகை அங்கிருந்து போய்விடுகிறாள் என்றால் நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? தாங்கள் சொன்னால் நிச்சயம் அவர் மறுக்க மாட்டார் என்பதால் நீங்கள் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து தரலாமே. அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் முத்துநகையை பற்றி சோழ நாட்டில் மட்டுமல்ல, பாண்டிய நாட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியும். இருங்கோவேளை அவள் மணந்து வாழ்ந்தாள் என்பதும், இறுதியில் தனது கரத்தாலேயே அவனுக்கு நெருப்பு வைத்து எரித்தாள் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அவள் வாழ்க்கையின் ஏடுகள் திறந்த புத்தகமாக அனைவரின் கரத்திலிருந்து அதை வாசித்து அறிந்திருக்கும் நிலையில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் யார் அவளை மணந்து கொள்வார்கள்? யார் அதற்கு முன் வருவார்கள்? நான் இருக்கிறேன். அவரை நான் மணந்து கொள்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்து அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்றால் அதைவிட பாக்கியம் எனக்கு வேறெதுவும் இல்லை. அவர் அழகானவரா, அறிவில் சிறந்தவரா, ஆற்றல் மிக்கவரா என்பதையெல்லாம் நான் பார்க்கவில்லை. யாரோடு வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர் சோழ நாட்டுக்காகவே வாழ்பவர். சோழ மன்னரை பெற்ற தந்தைக்கும் மேலாக மதிப்பவர். தேசப்பற்று, ராஜ விசுவாசம் இரண்டிலும் உயர்ந்தவர். இத்தகைய நாட்டுப்பற்று மிக்க ஒருத்தரை மணப்பது என் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். என் மனைவி சோழ நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்தவள், சோழ நாட்டின் சேவைக்காகவே வாழ்பவள் என்பது ஒன்றே என் பிறப்பை பயனுள்ளதாக்கும். அதனால் அதுவே எனக்கு போதும். ஆஹா பார்த்திபா, நீ தளபதியாக பொறுப்பேற்ற காலம் முதல் உனது உன்னதமான பணியையும் உயர்வான பண்புகளையும் கண்டு நான் மகிழ்ந்து போனேன். அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைப்பது போல் நீ இன்று எங்கள் முத்துநகையை மணக்க முன்வந்தாய் பார். இதன் மூலம் எங்கள் இதயத்தில் இமயமாக உயர்ந்து விட்டாய். உன்னை எப்படி பாராட்டுவது என்றே எனக்கு புரியவில்லை. பார்த்திபா, திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு இளைஞனும் தன் மனைவி தனக்காகவே வாழ வேண்டும், தனக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் பார்த்திபன் ஒரு அதிசய பிறவி. தனக்கு மனைவியாக வருபவளும் சோழ நாட்டிற்கு சேவை செய்பவளாக இருக்க வேண்டும் என்கிறானே, அதற்காக இத்தகைய தியாகத்தை செய்ய முன்வந்திருக்கிறானே. வானவன் மாதேவி, பார்த்திபன் கருத்தை நீ ஏன் தியாகம் என்று கூறுகிறாய்? அவன் மனப்பூர்வமாக விரும்பிதானே முத்துநகையை மணக்க முன்வந்திருக்கிறான். பார்த்திபா, முத்துநகைக்கு உன்னை விட சிறந்த கணவன் இருக்க முடியாது. அதேபோல் உனக்கும் அவளை விட ஒரு நல்ல மனைவி அமைய முடியாது. இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் சொல்லுங்கள் மன்னவா. அவசரப்பட்டு இதை நான் முத்துநகையிடம் சொல்லிவிட முடியாது. நான் கூட உடனே அவளிடம் இதை பற்றி பேசிவிட முடியாது. என்னை பொறுத்தவரை காரிக்கண்ணனாரின் ஆசை நிறைவேறுகிறதோ இல்லையோ, உன் ஆசை நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் காலம் கனியும் வரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் முத்துநகைக்காக நான் காத்திருப்பேன் மன்னவா. எனக்கு விடை கொடுங்கள். வானவன் மாதேவி, ஒரு கதவு தாழிடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறந்துவிடப்படும் என்பார்கள். முத்துநகை தன் கரத்தாலேயே தன் கணவனான இருங்கோவேளை எரித்தவள் என்பது தெரிந்திருந்தும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறான் பார்த்திபன் என்றால் அது நீ சொன்னது போல் மிகப்பெரிய தியாகம்தான். ஆனால் அதை அப்படி சொல்வதை கூட அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் அவன் பண்பை எப்படி பாராட்டுவது? எப்படியாவது இது நடந்துவிட்டால் முத்துநகையின் வாழ்வு மலரும்.
இப்பொழுது அது உன் கையில் தான் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் பிரபு. பெண்ணுக்கு பெண்தான் எல்லா நிலைகளிலும் இருந்து ஒரு கருத்தை மனதில் பதிய வைக்க முடியும். அதனால் நீதான் படிப்படியாக நாளுக்கு நாள் முத்துநகையிடம் பேசி அவள் பார்த்திபனை மனம் புரிந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். என்னால் முடியும் என்றால் எல்லா முயற்சிகளையும் நான் செய்கிறேன். நாகப்பா, நாகப்பா, நான் இங்கிருக்கிறேன். என்ன தளபதியாரே, என்னை வெகு நேரம் காக்க வைத்து விட்டீர்களே. உங்கள் வருகையை எதிர்பார்த்து ஒரு கட்டத்தில் திரும்பி போய்விடலாமா என்று கூட எனக்குள்ளே ஒரு அலுப்பு தோன்றும் அளவிற்கு என்னை காக்க வைத்து விட்டீர்களே. வருகின்ற வழியில் ஒரு அவசர அரசு பணி, அதை முடித்துவிட்டு வருவதற்குள் தாமதமாகிவிட்டது. உன்னுடைய பெயர் தானே நாகப்பன்? ஆமாம். உன்னுடைய சங்கேத வார்த்தை? பவளமல்லி. நல்லது. அனைத்துமே நமது திட்டப்படிதானே போய்கொண்டிருக்கிறது? ஆமாம் தளபதியாரே. இளவரசர் இளவழுதிக்கு உங்கள் மீது சந்தேகம் எதுவும் வந்துவிடவில்லையே? இல்லை தளபதியாரே, இளவரசருக்கு எங்கள் மீது சிறிது கூட சந்தேகம் எழுந்து விடவில்லை. படைத்தளபதி பார்த்திபனால் அனுப்பப்பட்ட வீரர்கள்தான் நாங்கள் என்று எங்களை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆக மங்கம்மா தேவியார் போட்டுக் கொடுத்த திட்டப்படி அனைத்துமே சுமூகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? ஆமாம் தளபதியாரே, இதுவரையில் அனைத்தும் சுமூகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் உறையூரில் இருந்த இளவரசர் இளம்வழுதியுடன் நாங்கள் போய் சேர்ந்த பின் எங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. எப்படியோ அதிலிருந்து நாங்கள் தப்பித்து விட்டோம். அப்படியா? தப்பிவிட்ட சோதனை என்னவென்று நான் அறிந்து கொள்ள இயலுமா? உறையூரில் இருந்த இளவரசர் இளம்வழுதியுடன் நாங்கள் போய் சேர்ந்த பிறகு சேர நாட்டிற்கு புறப்பட்ட இளவரசர் இளம்வழுதியை வழி அனுப்புவதற்கு படைத்தளபதி பார்த்திபன் அங்க வந்து விட்டார். அவர் உறையூருக்கு வழி அனுப்ப வருவார் என்பதை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, நெருக்கடி நிகழ்ந்த நிகழ்வாயிற்றே அது. ஆமாம், அதை இப்பொழுது நினைத்தால் கூட நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்கிறது. படைத்தளபதி பார்த்திபனிடம் கூண்டோடு அகப்பட்டுக் கொண்டோம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்க விளிம்பு நிலையில் அதிலிருந்து நாங்கள் தப்பித்து விட்டோம். நல்ல வேளை. அந்த சோழ நாட்டு கோட்டை தளபதி பார்த்திபன் மிகவும் கண்டிப்பானவன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே அவன்? உண்மைதான். இதில் நியாயமாய் பார்க்க போனால் அந்த கோட்டை தளபதி பதவியில் அமர்ந்திருக்க வேண்டியவன் நான். ஆனால் எங்களை அந்த கோட்டை தளபதி பதவிக்கு தேர்ந்தெடுத்த பாண்டிய நாட்டு தளபதி செழியனை எப்படியோ அந்த பார்த்திபன் வசீகரித்து அந்த பதவியில் தான் அமர்ந்து கொண்டான். அதை மறந்துவிடு நாகப்பா. நீதான் இப்பொழுது மங்கம்மா தேவியின் அணியில் சேர்ந்து விட்டாயே. இனி உன் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கும். கோட்டை தளபதி பதவி என்ன, நீ ஆசைப்பட்டால் அமைச்சர் பதவியே கிடைக்கும். மங்கம்மா தேவியார் நமக்கு வகுத்து கொடுத்த திட்டப்படி மற்ற வீரர்களையும் நீ தயார் செய்து விட்டாய்தானே? இதை நான் ஏன் கேட்கிறேன் என்று கேட்டால், நாளை நாம் அரங்கேற்ற நினைத்திருக்கும் அந்த திட்டம் மலை சிகரங்களுக்கு இடையே கயிற்றை கட்டி அந்த கயிற்றின் மீது எந்தவித பிடிமானமும் இல்லாமல் நடந்து போவதை போன்ற மிக அபாயகரமான திட்டம்.
நம் திட்டம் சற்று சிறிது பிசகினாலும் அத்தனை பேரும் பிறகு கூண்டோடு மாட்டிக்கொள்வோம். நாம் அத்தனை பேரும் சர்வ எச்சரிக்கையோடு செயல்பட்டால்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். நமது மங்கம்மா தேவியாருக்கு வெற்றியை தேடித்தர முடியும். நம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும் நேரத்தில் ஒரே ஒரு வீரனின் கவனம் சிதறினால் கூட போதும், செயல்படும் அத்தனை திட்டங்களும் மிக ஆபத்தாக முடிந்துவிடும். சொல்லுங்கள் வீரரே, தூக்கம் வராததினால் நீங்கள் இந்த பக்கம் வந்து இங்கு உலாத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம், தூக்கம் வராததினால் இங்கு நான் உலாவிக் கொண்டிருந்தேன். அப்போது உங்களை சந்தித்தேன். ஓஹோ, இளவரசர் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமாம். எங்கள் நாட்டின் உபசரிப்பில் அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லையே? ஒரு குறையும் இல்லை. சரி, வேறு ஏதாவது சொன்னாரா? உங்கள் நாட்டு உபசரிப்பில் இளவரசர் மிகவும் மகிழ்ந்து போயிருக்கிறார். என்ன தளபதியாரே, இந்த நேரத்தில் இளவரசரின் பாதுகாவலராய் வந்திருக்கும் இவ்வீரருடன் உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் பிரதானியாரே, இந்த வீரர் தனக்கு புதிய இடம் என்பதால் உறக்கம் வரவில்லையே என்று இந்த பக்கம் உலாவிக் கொண்டிருந்தார். இளவரசரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட வந்த நான் அதை பற்றி இவரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? உறவினர் ஒருவரின் இல்லத்திற்கு இரவு விருந்துண்ணச் சென்ற நான் நேரம் கடந்தது தோன்றாமல் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நடுநிசி நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று புறப்பட்டவன் அகால வேளையில் யாரோ இருவர் நான் போகும் பாதையிலிருந்து பார்க்கும் தூரத்தில் பேசிக் கொண்டிருக்கவே அது யாரென்று அறிந்து கொள்ளும் ஆவலில் வந்தேன். வந்து பார்த்தால் தளபதி நீங்கள் விருந்தினராக வந்திருக்கும் இந்த வீரருடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் வீரரே, பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்பழுதியின் பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் தாங்கள் என்னதான் உறக்கம் வரவில்லை என்றாலும் பாண்டிய இளவரசர் தங்கியிருக்கும் இடத்தை விட்டு இவ்வளவு தொலைவா நடந்து வருவது? இல்லை, அவர் எதற்காக? உண்மைதான். எப்பொழுது இளவரசர் இளம்பழுதி எங்கள் சேர நாட்டிற்கு விருந்தினராய் வந்துவிட்டாரோ அக்கணம் முதல் அவர் எங்கள் சேர தளபதியின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்து விடுவார். அவருடைய பாதுகாப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவரின் பாதுகாப்பிற்காக சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கும் நீங்கள் அவர் அருகாமையிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டியதுதானே நியாயம்? உண்மைதான் பிரதானியாரே, நான் செய்தது தவறுதான். அந்த இடத்தை விட்டு நான் வந்திருக்க கூடாது. இப்பொழுதே திரும்ப செல்கிறேன். நான் வருகிறேன் பிரதானியாரே. பிரதானியாரே, நானும் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு வந்து விடுகிறேன். நான் புறப்படுகிறேன் பிரதானியாரே. வேதவள்ளி, சமீபத்தில் தாய் மங்கம்மாவை பின்தொடர்ந்து வந்த ஒருவன் சமீபத்தில் வகையாக மாட்டிக்கொண்டான் அல்லவா? தெரியும். அவன் தாய் மங்கம்மாவிற்கு ஏற்கனவே தெரிந்தவனாம். அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்று கூட நான் கேள்விப்பட்டேன். அவனை இப்போது பக்கத்து அறையில்தான் அடைத்து வைத்திருக்கின்றார்களாம். அவனை எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியவில்லை என்கிறார்கள். சரி, நமக்கு எதற்கு பெரிய இடத்து விவகாரம் எல்லாம்? இங்கெல்லாம் சுவர்களுக்கு கூட காது இருக்கும். நமக்கு எதற்கு வம்பு பேச்சு?
ஐயோ அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் வலிக்கிறது அடிக்காதீர்கள் ஐயோ 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 வலிக்கிறது வலிக்கிறது அடிக்காதீர்கள் ஐயா ஐயோ வலிக்கிறது அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் ஐயோ வேதவள்ளி வேதவள்ளி என்ன சத்தம் அது? தங்களிடம் எக்காரணத்திற்காகவும் நான் பேசக்கூடாது என்பது இருளாயி அம்மாவின் கண்டிப்பான உத்தரவு. அவர் திடீரென்று வந்துவிட்டால் எனக்கு பிரச்சனை ஆகிவிடும். நான் மரகதவள்ளியை அனுப்புகிறேன், அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் வருகிறேன் அம்மா. அழைத்தீர்களா தாயே? யார் அவர்? எதற்காக அவரை இந்த அளவிற்கு சித்திரவதை செய்கின்றனர்? அவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தாய் மங்கம்மாவிற்கு ஏற்கனவே தெரிந்தவராம். எதற்காகவோ தாய் மங்கம்மாவை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். இவர்களிடம் மாட்டிக்கொண்டார். பாவம் அவர். அவர் யார், எதற்காக பின்தொடர்ந்து வந்தார் என்று கேட்டு இவரை அவர்கள் சக்கையாக பிழிந்து கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு சித்திரவதை செய்தும் அவரிடமிருந்து இவர்களால் ஒரு வார்த்தையை கூட வாங்க முடியவில்லையாம். எனது அத்தையார் மங்கம்மாவின் தலைமையில் காடவன் இருளாயி போன்றோர் இந்த காட்டிற்குள் ஒரு தனி ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் எங்கள் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாருக்கு தெரிய வந்தால் இவர்கள் அத்தனை பேரையும் ஆலையில் இட்ட செங்கரும்பை அரைத்து எடுப்பதைப் போல் இவர்கள் அத்தனை பேரையும் அரைத்து எடுத்து விடுவார். ஐயோ ஐயோ அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் வலிக்கிறது அடிக்காதீர்கள் ஐயோ 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 வலிக்கிறது வலிக்கிறது அடிக்காதீர்கள் ஐயா ஐயோ வலிக்கிறது அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள். வணங்குகிறேன் தாய். ஐயோ ஐயோ அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் வலிக்கிறது அடிக்காதீர்கள் ஐயோ ஐயோ ஐயோ. யார் அவர்? எதற்காக அவரை இப்படி சித்திரவதை செய்கின்றீர்கள்? அவன் ஒன்றும் வெளியாள் அல்ல, அடிக்காதீர்கள். உனக்கெல்லாம் வேண்டியவன்தான். எனக்கு வேண்டியவரா? என்ன சொல்கிறீர்கள்? உன்னை காப்பாற்ற வந்தவன். வேறு யாராக இருக்க முடியும்? உனக்கு வேண்டியவனாகத்தான் இருக்க வேண்டும். என்னை காப்பாற்ற வந்தவரா? ஆமாம், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து எங்களிடம் வந்து வகை தொகை தெரியாமல் மாட்டிக்கொண்டான். இப்பொழுது எங்கள் பிடியிலிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். அவர் தடுமாறிக் கொண்டிருக்கட்டும். நீங்கள் எப்போது எங்கள் அத்தையார் மங்கம்மாவின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றீர்கள்? நீ என்ன சொல்கிறாய்? வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறேன். உங்கள் மகன் இடும்பன், கணவன் காடவன், இவர்களையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. அவர்களெல்லாம் கெட்டவர்கள், எப்படியோ போகட்டும். ஆனால் நீங்கள் அப்படியல்ல. உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் நான் வந்த நாளிலிருந்து உங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்கள் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் நல்லவராக இருக்கின்றீர்கள். உங்களை போன்ற நல்லவர்களுக்கு என்னுடைய அத்தையார் மங்கம்மாவின் சகவாசம் வேண்டாம், விட்டுவிடுங்கள். நாங்கள் எல்லாம் இந்த தொழில் செய்வதில் அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காணலாம் என்று ஆசைப்பட்டு வந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டாயா? பசி, நிர்பந்தம், வேறு வழி இல்லை. எங்களின் நிலைமையெல்லாம் முதலில் நாங்கள் உயிர் வாழ வேண்டும். பிறகு நல்லவர்களாக வாழ்வது, கெட்டவர்களாக வாழ்வதெல்லாம் அதற்கு பிறகுதான். நேரமாகிறது, உறங்கலாமே.